Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. நாம் இப்போ இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். Example 2. Solve 2y plus 9 equal to 4. This is a given equation. Now to solve this. Solve means to find the solution. What is solution? The value of the variable y here. அதாவது இந்த ஈக்குவேஷனில் என்ன வேரியபிள் இருக்குதோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் சொல்யூஷன். நம்ம இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே டிரான்ஸ்போசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் அ ஈஸி மெத்தட். டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் given ஈக்குவேஷனில் உள்ள டேர்ம்ஸை பிளேஸ் சேஞ்ச் பண்ணி நாம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். Now to transposing 9 to RHS. Now we have 2y plus 9 equal to 4. இந்த ஈக்குவேஷனில் வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேரியபிள்ஸ் y. ஸோ y இருக்கிற டேர்மில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2y. 2y மீன்ஸ் 2 into y. அப்போ 2y இருந்து தான் நாம் இப்போ வேரியபிள் y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த 2y அதோட சேர்ந்து நமக்கு இருக்கிறது ப்ளஸ் 9. திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா அது கூட இருக்கிற டேர்மை டெலீட் பண்ணுறதுக்கு ஆர் கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அதோட நம்ம ஆட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகும். அந்த மெத்தட் தான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது டிரான்ஸ்போசிங் மெத்தட். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் டேர்மோட கூட என்ன டேர்ம் இருக்குதோ அதை ஆப்போசிட் சைடில் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒய்ங்கிற வேரியபிள் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ அது கூட இருக்கிற டேர்ம் ப்ளஸ் 9 அதை ஆப்போசிட்டில் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஆப்போசிட் பஸ் சைட் மீன்ஸ் RHS ரைட் ஹேண்ட் சைட். Now to transposing that term, that is 9 to RHS. Now to get 2y. இந்த ப்ளஸ் 9 ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2y ஈக்குவல் டு 4. 4ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ 4 மைனஸ் 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம் பாசிட்டிவாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷனை சேர்த்து தான் நம்ம போடணும். இது ப்ளஸ் 9. ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது மைனஸ் 9 ஆயிரும். which implies left hand side 2y equal to 4 minus 9. Now these two numbers have different sign. Different signs are இருந்ததுன்னா 4 means plus 4 minus 9. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும். ஸோ வி கெட் minus 5 here. தென் இப்போ இங்கே ஒய் வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் அது கூட இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ 2y மீன்ஸ் 2 into y. 2 into y மல்டிப்ளையில் இருக்குது அந்த 2. ஸோ அப்போ அந்த 2 வச்சு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? y வேல்யூ நமக்கு கிடச்சிடும். அதனால் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? now to divide both sides by 2. Then we get 2y divided by 2. The left hand side என்னது இருக்குது? 2y. அப்போ அதை 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 2y by 2 which is equal to in the right hand side minus 5. So minus 5 by 2. Here this 2 cancel, which implies the variable y equal to minus 5 by 2. This is a
solution of the given equation 2y plus 9 equal to 4. நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஈக்குவேஷனுக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்து இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, first of all to take left hand side of the given equation, that is LHS equal to 2y plus 9. Now to substitute the y value minus 5 by 2 in the left hand side expression, which is equal to 2 into 2y means 2 into y. Up 2 into y value is minus 5 by 2 plus 9, which is equal to, now 2 cancel, which implies minus 5 plus 9. Here 5 and 9, these two numbers have the different sign. So now to subtract, you subtract the smaller number from the greater number. So we get 4 and put the greater number sign. Greater number sign means plus 9. 9 is a greater number. Their sign is plus. So we get the answer is 4. What is 4? 4 is the right hand side. 4 equal to RHS. Therefore, LHS equal to RHS. From this, now our answer is correct. Y value is minus 5 by 2. Then example 3, solve x by 3 plus 5 by 2 equal to minus 3 by 2. நாம் இப்போ the given equation solve பண்ணலாம். Solve means now to find the value of the variable x here. Solution பார்க்கலாம். இந்த சம்லையும் நம்ம டிரான்ஸ்போசிங் மெத்தட்லேயே தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ, இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டேர்மில் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பை 3. ஸோ அப்போ அந்த டேர்மை மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு அதுக்கு கூட இருக்கிற டேர்மை ஆப்போசிட் சைடுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். தப்போ டிரான்ஸ்போசிங் 5 by 2 to right hand side RHS, we get x by 3. வேரியபிள் x இருக்கிற டேர்மை மட்டும் லெஃப்டில் எழுதிக்கலாம். தென் இது கூட இருக்கிற 5 by 2ங்கிற டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம், which is equal to minus 3 by 2. 3 by 2 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ minus 3 by 2 minus 5 by 2, which is equal to, now you simplify these two terms. Here the denominators are same. ஸோ அந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதிட்டு இந்த நியூமரேட்டர்ஸை மட்டும் ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால நம்ம அப்படி ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர்ஸில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே எழுதிட்டு minus 3 minus 5. These two numbers have the same sign. So now to add and put the same sign. Now we get x by 3 equal to minus 8 by 2 equal to minus 4. Minus 8 by 2, 8 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 ஆன்சர். Then put the same sign minus. So minus 4. நம்ம இப்போ x வேரியபிள் இருக்கிற டேர்ம் பார்க்கலாம், that is left hand side. அது கூட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அது டிவிஷனில் இருக்குது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா டிவைடில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். Therefore, now to multiply both sides by these 3. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 into x by 3 equal to, then right hand side minus 4 into 3.
Now cancel these 3's. We get x equal to minus 4 into 3. Minus 4 into 3 minus 12. Now our answer, our variable value x equal to minus 12. இதுதான் வேரியபிள் வேல்யூ. இது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு நம்ம செக் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, to take the LHS left hand side of the given equation, that is x by 3 plus 5 by 2. Here to substitute the variable value x, which is equal to variable value x is minus 12. Therefore minus 12 by 3 plus 5 by 2. Minus 12 by 3. Minus 12 by 3 is minus 4 plus 5 by 2, which is equal to, now to take the LCM of these two terms. LCM 2 எடுக்கும்போது நம்ம அந்த 2ஆல் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டினாமினேட்டர் இல்லை, ஆனால் நம்ம டினாமினேட்டர் 2 எடுத்துக்கிறதுனால அந்த டேர்மை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 2 star 8, so minus 8 plus 5 by 2 equal to minus 8 plus 5 is minus 3 by 2. Minus 3 by 2 is right hand side of the given equation. From this, our answer x equal to minus 12 is correct answer. Okay. Then example 4. Solve 15 by 4 minus 7x equal to 9. Now to transpose the constant term to the right hand side, transposing 15 by 4, constant term is here 15 by 4. The variable term is minus 7x. இப்போ the variable term மட்டும் left hand sideல வச்சுட்டு constant term right hand sideல transpose பண்ணலாம். We get minus 7x. This is a variable term which is equal to the right hand side 9 minus the constant term. The transposing term is 15 by 4. The left hand side la plus 15 by 4 இருக்குது. Right hand side la move பண்ணும்போது minus 15 by 4 ஆயிடும், which is equal to, now to take the LCM 4 of these two terms. So இப்போ LCM 4 எடுக்கும்போது இந்த first termல denominator இல்லைங்கிறதுனால அந்த LCM எடுக்கிறோம்ல 4, அந்த 4 வச்சு 9 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 9 4 star 36. So 36 minus 15 divided by 4. Then minus 7x. This is the left hand side variable term, which is equal to 36 minus 15 is 21. So 21 by 4. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா minus 7x equal to 21 by 4. நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா வேரியபிள் டேர்ம் எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வேணும். வேரியபிள் டேர்மில் இருந்து வேரியபிள் எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால இந்த வேரியபிள் கூட இருக்கிற நம்பர் என்ன இருக்குது, -7. இப்போ அந்த -7 இன்டூ எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ மல்டிப்ளையில் இருக்கிறதுனால அந்த -7 நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். So dividing both sides by -7, therefore minus 7x by -7 equal to -7 7 here cancel, which is equal to the right hand side 21 by 4 இருக்குது. -7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ அந்த டினாமினேட்டரில் -7 எழுதிக்கலாம். equal to here the minus இருக்கிறதுனால டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆன்சர் in negative. So minus 21 in the numerators divided by 4 7 star 28. Then these two numbers 21 and 28 is divided by 7. So 7 ஆல் டிவைட் பண்ணும்போது
The numerator 3 7 star 21. 21 by 7 is 3. Then 28 by 7 is 4. From that, we get the x value. X value is minus 3 by 4. Then check for answer. First to take the LHS. Left hand side equal to, left hand side of the given equation is 15 by 4 minus 7x. So minus 7 into, now to substitute the value of x is minus 3 by 4. So minus 7 into minus 3 by 4, which is equal to the first term 15 by 4 plus minus into minus, minus into minus plus, then 7 3 star 21, 21 by 4 equal to, now to simplify these two terms, these two rational number or fraction have the same denominator. So the denominator என்ன இருக்குதோ அது அப்படியே எழுதிக்கலாம். The numerator அப்படி simplify பண்ணிடலாம். Here 15 plus 21. 15 plus 21 is 36. Then 36 divided by 4 is 9. 9 4 star 36. This 9 is right hand side of the given equation. Therefore, LHS equal to RHS. From this, our answer, the variable value x is minus 3 by 4. Then, exercise 2.1, solve the given equations. The sixth sum is 3 by 5 equal to 10. இதில் இந்த equation வந்து சிம்பிளாக இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு டேர்ம் தான், t by 5. இப்போ இதில் நம்ம t வேல்யூ, வேரியபிள் வேல்யூ t தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த t கூட இருக்கிறது என்ன அப்படின்னா டிவைடட் பை 5. டிவைடட் பை 5னு இருக்குத நம்ம மல்டிப்ளை பை 5னு எடுத்துட்டு தென் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே மல்டிப்ளை பை 5 போட்டோன்னா நமக்கு அந்த 5 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேன்சல் ஆயிரும். நமக்கு t வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். அந்த வேரியபிள் கூட இருக்கிறது என்னென்னா டிவைடட் பை 5னு இருக்குது. ஸோ அந்த 5 வச்சு போத் சைட்ஸ்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 5. ஸோ 5 இன்ட்டு t by 5 இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 10 இன்ட்டு 5. இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். ஃப்ரம் தட் வி கெட் t ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 10 இன்ட்டு 5 50. This is ஆன்சர். இப்போ இந்த வேரியபிள் வேல்யூ கரெக்டான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதில் இந்த t வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ இதே இன்னொரு மெத்தடில் நம்ம செய்யலாம். இந்த t வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல we have t by 5 equal to 10. நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா t by 5 equal to 10. இதுலேயே இந்த லாஸ்ட் ப்ரூஃபில் என்ன பண்ணோம், இந்த 5 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் போத் சைட்ஸ்லையும். Now transposing 5 to RHS, இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணலாம். Then we get t equal to 10 into 5 equal to 50, which implies the variable t equal to 50. This is a solution. இப்போ இந்த 2 waysல பண்ணியிருக்கோம். Then the answer வந்து t equal to 5னு கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். First to take the left hand side of the given equation, that is t by 5 equal to, now to substitute t by 5, therefore 50 by 5 equal to 10. This value is equal to the right hand side of the given equation. So our answer, the variable value t is 50. Okay, thank you.